வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாஃப்ட் லேயர்டு பரோட்டா எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இழுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசையணும். பிசைய மாவு நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கீழே இழுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஊறுச்சுன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாகி வரும். இப்போ இந்த மாவை மிக்சிங் பவுலில் வச்சு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். இப்போ இந்த மாவை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்லா இழுக்க வரும். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இழுக்க அப்படியே வரணும். இப்போ இந்த மாவை கையில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக இந்த மாதிரி உருண்டையாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா ஊறணும். மாவில் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊற தான் நம்ம பரோட்டா நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ 2 மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி விட்டு அடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது ப்ராக்டிஸ் எடுத்தால் ரொம்ப ஈஸி. நான் 2 நாள் தான் ப்ராக்டிஸ் எடுத்தேன். ஈஸியாக அந்த மாதிரி கடையில் பண்ணுற மாதிரி அடிக்க வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கலாம். இப்போ மாவை நல்லா சப்பாத்தி கட்டையிலே நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். நல்லா இப்படி வச்சு இழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இழுக்க வரும்.
நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. பிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா தின்னாக இருக்கணும். இப்போ நல்லா தின்னாக தேய்ச்சிட்டேன். எவ்வளோ தின்னாக தேய்ச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து சுற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மேலே ஈரத்துணியோ இல்லை டவலோ போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வச்சு நல்லா 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா லேயர்டாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாஃப்ட் லேயர் பரோட்டா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.